டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடிக்காக கல்லணையிலிருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். இதன் மூலம் 5,23,000 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெறும். தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக காவிரி டெல்டா பகுதியான தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்கள் திகழ்ந்து வருகின்றன. இங்கு ஆண்டுதோறும் குறுவை, சம்பா, தாளடி என 3 போகம் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் டெல்டா பகுதி குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து வழக்கம் போல் ஜூன் 12ஆம் தேதி அன்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறந்து வைத்தார். இந்த நீரானது திருச்சி முக்கொம்பு வழியாக தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணையை வந்தடைந்தது. இந்நிலையில் 2 நாள் பயணமாக தஞ்சைக்கு வந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக கல்லணையில் இருந்து தண்ணீர் திறந்து வைத்து நெல்மணிகளையும் பூக்களையும் தூவினார். காவிரியில் 1000 கன அடி, வெண்ணாறு ஆற்றில் 1000 கன அடி, கல்லணை கால்வாயில் 500 கன அடி, கொள்ளிடம் ஆற்றில் 200 கன அடி என மொத்தம் 2700 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் துரைமுருகன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், கோவி செழியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, TRP ராஜா, ரகுபதி, மெய்யநாதன் உள்ளிட்டோர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட ஆட்சியர்கள், நீர்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். நடப்பாண்டில் தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர் ஆகிய மாவட்டங்களில் 5 லட்சம் ஏக்கருக்கும் மேல் குறுவை சாகுபடி நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.